Good morning students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லைஃப் ப்ராசஸ்னுடைய தேர்ட் வீடியோ பார்க்க போறோம். உங்களுக்கு செகண்ட் வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி வந்து நியூட்ரிஷன்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். Nutritions are two types, autotrophic nutrition and heterotrophic nutritions. ஆட்டோ அப்படின்னாலே தனக்கு தேவையான உணவை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்க கூடியதுதான் ஆட்டோ நியூட்ரிஷன்ஸ். ஸோ இப்போ இங்க ஹெட்டிரோ அப்படின்னா டிபெண்டிங் அதர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது தன்னுடைய ஃபுட்டுக்காக அதர் ஆர்கானிசத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியதுதான் வந்து ஹெட்ரோட்ராபிக் நியூட்ரிஷன்ஸ். ஸோ இப்போ இந்த ஹெட்ரோட்ராபிக் நியூட்ரிஷன்ஸ் வந்து 3 டைப்ஸா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஹோலோசோயிக், அடுத்து சாப்ரோஃபைட்டிக், பாராசிட்டிக் அப்படி 3 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. இப்போ வேரியஸ் ஆர்கானிசம்ஸ் அதனுடைய ஃபுட்டை வந்து வேரியஸ் டைப் ஆஃப் ஃபுட்டை வந்து அது எடுத்துக்குது. ஸோ அப்போ ஃபுட்டோட டைப்பும் வேரியஸா இருக்கும், அதனுடைய டைஜஷன் ப்ராசஸும் வேரியஸா இருக்கும். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஹோலோசோயிக். ஹோலோ அப்படின்னாலே வந்து ஹோல் அப்படின்னு அர்த்தம். ஜோயிக் அப்படின்னா அனிமல், அதாவது வந்து தன்னுடைய ஃபுட்டுக்காக அந்த ஒரு ஃபுல் ஆர்கானிசத்தையுமே கில் பண்ணி சாப்பிடக்கூடியதுதான் வந்து ஹோலோசோயிக் அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் ஃபிஷ் சாப்பிட்றோம் இல்ல வந்து சிக்கன் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த மீனையோ அந்த கோழியையோ நம்ம முழுசா கொன்னுதான் நம்ம வந்து சாப்பிட்றோம். இப்ப டைகர் என்ன பண்ணும், மானை வந்து ஃபுல்லா கொன்னுதான் அந்த டீரனுடைய ஃபிளஷை வந்து அது எடுத்துக்குது. ஸோ அப்ப அந்த மாதிரி தன்னுடைய ஃபுட்டுக்காக அதர் ஆர்கானிசத்தை டோட்டலா கில் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் வந்து ஹோலோசோயிக் ஆர்கானிசம். இதனுடைய டைஜஷன் வந்து இன்சைட் த பாடி. இப்ப நமக்கு பார்த்திருக்கோம், நம்ம பாடியினுடைய இன்சைட்ல வந்து தான் டைஜஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ ஹோலோசோயிக் ஆர்கானிசத்துல வந்து டைஜஷன் வந்து இன்சைட் அவர் பாடி. எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஹியூமன், அமீபா அண்ட் பாராமீசியம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது சாப்ரோஃபைட்டிக். சாப்ரோஃபைட்டிக் என்ன பண்ணா தன்னுடைய ஃபுட்டுக்காக இது என்ன பண்ணா டிபெண்டிங் டெட் அண்ட் டிகேயிங் மேட்டர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இதனுடைய டைஜஷன் வந்து அவுட் சைட் ஆஃப் த பாடி, பாடிக்கு வெளி சைட்லயே வந்து அது டைஜஷனை கம்ப்ளீட் பண்ணிடுது. எப்படி கம்ப்ளீட் பண்ணோம்னா இப்போ ஃபிளைஸ் எடுத்துக்கிறோம். ஃபிளைஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபுட்டு மேல போய் அது உட்காரும் போது அது வந்து ஒரு அதனோட டைஜஷன் கெமிக்கல்ஸ் வந்து செக்ரேட் பண்ணுது. அந்த டைஜஷன் என்சைம்ஸ் ஃபுட்டை வந்து வெளியில வந்து டைஜஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து அது ஒரு லிக்விட் ஃபார்ம்ல அதோட ஃபுட்டை வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி பாடிக்கு வெளியிலேயே டைஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கக்கூடியதான் வந்து சாப்ரோஃபைட்டிக். அதனால இது அவுட் சைட் டைஜஷன்ஸ். இப்போ எக்ஸாம்பிளா நமக்கு புக்ல இருக்கிறது வந்து பிரெட் மோல்ஸ். பிரெட் மோல்ஸ் வந்து என்னன்னா பிளாக் பிரெட் மோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிரெட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 நாள் நம்ம வந்து அதனுடைய வெட் கண்டிஷன்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா வந்து பிளாக் கலர்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த பிரெட் மோல்ஸ் வந்து எப்படி அதோட ஃபுட்டை அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா ஹைஃபா அப்படிங்கறது நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். இந்த ஹைஃபா வந்து அதாவது மைசீலியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைசீலியம் வந்து பிரெட்டுடைய ஃபுல்லாவே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போய்கிட்டே இருக்கும். அது ஒரு கெமிக்கல் என்சைம்ஸ் வந்து செக்ரேட் பண்ணி பிரெட்ல இருந்து என்ன மாதிரியான ஃபுட்டை எடுத்துக்கும் அப்படின்னா ஸ்டார்ச் இல்லைன்னா குளுக்கோஸ் அதாவது சுகர்ஸ் வந்து எடுத்துக்குது. அதாவது கார்போஹைட்ரேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபுட்டை மட்டும்தான் அது வந்து அதுல இருந்து எடுத்துக்கும். ஸோ அப்போ இது வந்து மைசீலியம் மூலமா வந்து தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து அது வந்து அவுட் சைட்ல டைஜஸ்ட் பண்ணி எடுத்துக்குது. அடுத்தது ஈஸ்ட், மஷ்ரூம்ஸ் நமக்கு தெரியும், நல்ல லாக்ல அந்த மாதிரி இதுல வந்து வரக்கூடியது அது மஷ்ரூம்ஸ். அடுத்தது வந்து நமக்கு வந்து பாராசிட்டிக் அப்படின்னு சொன்னோம்னா இன்னொரு ஆர்கானிசத்து மேல வந்து ஒட்டிக்கிட்டு வாழக்கூடியதுதான் வந்து பாராசிட்டிக் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது இது வந்து அந்த ஆர்கானிசத்தை ஃபுல்லா கில் பண்றது கிடையாது, ஆனா அதுகிட்ட இருந்து நியூட்ரிஷன்ஸ் தனக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை வந்து அது எடுத்துக்குது. இதை பத்தி எக்ஸாம்பிள் கஸ்குட்டா, லைஸ், லீச், டிக்ஸ் இதெல்லாம் வந்து பாராசிட்டிக்னுடைய எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம வந்து இப்போ முழுசா பார்க்க போறது இந்த வீடியோல வந்து ஹோலோசோயிக்கை பத்தி பார்க்க போறோம். ஹோலோசோயிக் அனிமல்ஸ்ல வந்து நம்ம பார்த்தது வந்து அமீபா அண்ட் பாராமீசியத்தை பத்தி சொல்லியிருக்கிறோம். இந்த அமீபா அண்ட் பாராமீசியத்தை பத்தி இன்னைக்கு நம்ம டீடைல்டா பார்ப்போம். ஹோலோசோயிக் டைப் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ்ல வந்து நம்ம இன்னைக்கு இப்ப 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒன்னு வந்து ஹியூமன், அப்புறம் அமீபா, பாராமீசியம். இந்த மூணுத்தினுடைய டைஜஸ்டிவ் ப்ராசஸை பத்தி இன்னைக்கு நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அமீபா. அமீபா வந்து ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டோசோவா டைப்பை சார்ந்தக்கூடிய ஒரு அணிது. அடுத்தது வந்து புரோட்டோசோவா இல்லாம இது வந்து ஹோலோசோயிக்னா ஏற்கனவே சொல்லியாச்சு, அந்த தன்னுடைய ஃபுட்டை வந்து அது முழுசா அந்த ஆர்கானிசத்தை அப்படியே கில் பண்ணி எடுத்துக்கக்கூடியதான் வந்து ஹோலோசோயிக் ஆர்கானிசம். அடுத்தது வந்து ஃபேகோசைட்டோசிஸ். இந்த ஃபேகோசைட்டோசிஸ் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து புக்ல கிடையாது, இருந்தாலும் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஃபேகோசைட்டோசிஸ் என்ன அப்படின்னா அந்த நேரத்துக்கு மட்டுமே அது வந்து ஒரு ஃபுட் வேக்யூல்ஸ் வந்து என்ன பண்ணிக்கணும் ஃபார்ம் பண்ணிக்குது. அது வரைக்கும் அதுக்கு வந்து ஃபுட் வேக்யூல் அப்படிங்கிறது அதோட பாடியில கிடையாது. நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ் இல்லாம மற்ற செல் ஆர்கனல்ஸ் வந்து இருக்கும், அவ்வளவுதான். சோ அப்ப அது எப்ப வந்து ஒரு பிரேவை பார்க்குதோ ஒரு ஃபுட் பார்ட்டிகல்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும் அப்படின்னா தனக்கு வந்து முதல்ல அமீபா வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஷேப்லெஸ் ஆர்கானிசம். அது மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ அமீபாவுடைய ஷேப் வந்து நீங்க டயக்ராம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் வரைய தேவையில்லை, ஒரு ஓவரால் ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்க கொடுத்தாலே போதுமானது. ஏன்னா அது வந்து
ஷேப்லெஸ். அதனுடைய ஷேப்பை வந்து அது மாத்திக்கக்கூடிய தன்மை உடையதா இருக்கக்கூடியது. சோ அப்ப அது ஷேப்பை வந்து மாத்திக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா அதனுடைய பாடி வந்து இப்படி வளைச்சிக்கும். இந்த மாதிரி வளைச்சு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா அது எப்ப வந்து பிரேவை பாக்குதோ அதோட ஃபுட் பார்ட்டிகல்ஸை பாக்குதோ அப்ப வந்து என்ன பண்ணு அப்படின்னா பாடியை வந்து வளைச்சு அந்த இதை வந்து சுத்தி அப்படியே அந்த இதை வந்து ஃபுல்லா வந்து எங்கல்ஃப் பண்ணது இல்லைன்னா சரௌண்ட் அவுட் பண்ணிடுது. அப்ப வந்து அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து அதனுடைய நடுப்புற வந்து மாட்டிக்கிற மாதிரி வச்சுக்கும். சோ அப்ப அந்த மாதிரி டயத்துல மட்டும் இந்த மாதிரி அதனுடைய பாடியை வளைச்சு என்னத்தை ஃபார்ம் பண்ணுதுன்னா சூடோ பொடியாவை ஃபார்ம் பண்ணுது. சூடோ அப்படின்னாலே வந்து ஃபால்ஸ் அப்படின்னு மீனிங். போடியா அப்படின்னா லெக் அப்படின்னு அர்த்தம். அதாவது இதை தமிழ்ல வந்து பொய்க்கால்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேரத்துக்கு மட்டுமே வந்து அது தனக்கு ஒரு இதை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாச்சு. அதுக்கு பேர் வந்து சூடோபோடியா அப்படின்னு பேர். சோ இப்போ இந்த சூடோபோடியா என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல்லா வந்து கவர் ஆகி இந்த மாதிரி வந்து நடுப்புற வந்து ஒரு கேப்பை கொடுத்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து எஸ்கேப் ஆகாம வந்து ஃபுல்லா வந்து அதை டைட்லி வந்து கவர் பண்ணி நடுப்புற வந்து ஒரு ஃபுட் பேக்ஹோல் அப்படிங்கிற ஒரு பார்ட்டை வந்து அது கிரியேட் பண்ணிடுது. சோ இப்போ இந்த ஃபுட் பேக்ஹோல்ல தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பாகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது அது வரைக்கும் வந்து அதுக்கு அதனோட பாடியில ஃபுட் பேக்ஹோல்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அட் த டைம் ஆஃப் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து அது எப்ப பாக்குதோ அப்ப வந்து அதுக்கு வந்து என்ன பண்ண அதோட பாடியை வந்து பிளெக்சிபிள் ஆக்கி ஒரு சூடோபோடியா ஃபார்ம் பண்ணி ஒரு ஃபுட் பேக்ஹோல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ற இந்த ஃபார்மேஷன்ஸ்க்கு பேர் தான் வந்து பாகோசைட்டோசிஸ் அப்படின்னு பேரு. சோ அடுத்தது வந்து இது வந்து இன்ட்ராசெல்லுலார் டைஜஷன். இன்ட்ராசெல்லுலார் அப்படின்னா என்னன்னா இப்ப வந்து பாடியினுடைய இன்சைடுல டைஜஷன் நடக்குது அப்படின்னு சொல்றோம். அப்ப இன்சைட்ல எங்க வேணாலும் நடக்குமான கிடையாது. அது வந்து ஒரு ஃபுட் பேக்ஹோல் அப்படிங்கிற ஒண்ணை வந்து கிரியேட் பண்ணிடுது. இந்த ஃபுட் பேக்ஹோல்ல மட்டும்தான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா டைஜஷன் ப்ராசஸ் நடக்குது. சோ அப்ப பாடி உள்ளேயும் ஒரு வேக்யூல ஃபார்ம் பண்ணி அது கொடுக்குற வாசி இது வந்து இன்ட்ராசெல்லுலார் அப்படின்னு சொல்றோம். அப்ப இன்ட்ராசெல்லுலார் டைஜஷன் ப்ராசஸ் இதுல இருக்குது. சோ இப்ப இது வந்து அமீபாக்குள்ள உங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சோ பொதுவா வந்து இந்த ஹோலோசோயிக் அனிமல்ஸ்ல வந்து எந்த மாதிரி டைஜஷனோட வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 ஸ்டெப்ஸா வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப்படி என்னன்னா இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து டைஜஷன், அடுத்தது அப்சார்ப்ஷன், அசிமிலேஷன், எஜெக்ஷன். இதை பத்தி நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல கொஞ்சம் படிச்சிருப்போம். அதையும் இப்ப நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னன்னா அதோட ஃபுட்டை வந்து அது வந்து எடுத்துக்கிறது தான் வந்து இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் இப்ப பார்த்தோம் அப்படின்னா இப்ப அமீபா இங்க இருக்குது. அமீபாவோட பாடியை பார்த்தோம் அப்படின்னா ஒரு வந்து அன்ஷேப்ல தான் போட்டிருக்கோம். நடுப்புற வந்து நியூக்ளியஸ் வந்து இருக்குது. அது பக்கத்துல வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து பக்கத்துல வந்து நிக்குது. சோ இப்ப இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து அது ஃபுல்லா எடுத்துக்கிறது தான் வந்து நம்ம வந்து இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சோ இப்ப இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிறதுக்காக அது என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய பாடியினுடைய ஷேப்பை வந்து மாத்திக்கிட்டு ஒரு சூடோபோடியாவை ஃபார்ம் பண்ணுது. இந்த சூடோபோடியாவோட நடுப்புல வந்து ஃபுட் வந்து உள்ள போயிருது. சோ இப்ப இந்த ரெண்டு டயக்ராமும் உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது நீங்க வந்து அமீபாவா இருந்தாலும் பாரமீசியமா இருந்தாலும் அதனுடைய டைஜஷனை பத்தி நம்ம எழுதும் போது இந்த 5 பாயிண்ட்ஸையும் எழுதி அதுக்கு கீழே வந்து நம்ம பாயிண்ட்ஸ் வந்து எழுதிதான் நம்ம வந்து எழுதி இருக்கணும். அப்படி எழுதி இருந்தீங்கன்னாதான் உங்களுக்கு நல்ல ஃபுல் மார்க் வந்து போடுவாங்க. சோ இப்ப வந்து இது ரெண்டு டயக்ராமும் எதை சொல்லுது அப்படின்னா இன்ஜெக்ஷன்ஸ் சொல்லுது. இந்த ஃபுட் வந்து உள்ள வந்து வந்துடுச்சு. சோ அடுத்த பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம்னா டைஜஷன். இப்ப டைஜஷனுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப ஒரு ஃபுட் பேக்ஹோல்ஸ் அது ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஓரத்துல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து செக்ரேட் பண்ணுது. இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து இந்த ஃபுட் மேல வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அந்த ஃபுட் மேல ஆக்ட் பண்ணி அந்த ஃபுட்டை வந்து ஃபுல்லா வந்து டைஜஸ்ட் பண்ணிடும். ஃபுல்லாவும் டைஜஸ்ட் பண்ணலாம், இல்ல இன்கம்ப்ளீட்டாவும் இருக்கலாம். அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் அது எடுத்துக்கும். அதுதான் வந்து டைஜஷன் ப்ராசஸ். இந்த டைஜஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இதுல இருக்கக்கூடிய மைனூட் போர்ஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். சோ இப்ப இது வழியா என்ன இருக்கும் அப்படின்னா சிம்பிள் டிஃபியூஷன்ஸ் மெத்தட் மூலியமா வந்து உள்ள போக ஆரம்பிக்கும். இந்த அது வந்து அப்சர்வ் பண்ணி அது வந்து டைஜஸ்ட் பண்ணின அந்த எனர்ஜியை அந்த ஃபுட்டை வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சிம்பிள் டிஃபியூஷன்ஸ் மெத்தட் மூலியமா வந்து பாடிக்குள்ள வந்து அது வந்து எடுத்துக்குது. அது வந்து அப்சார்ப்ஷன். அடுத்தது அசிமிலேஷன். அசிமிலேஷன் வந்து இப்ப இந்த உள்ள வந்த இதை வந்து அதனுடைய வேரியஸ் ப்ராசஸ்க்கு அது வந்து யூஸ் பண்ணிக்குது. அதுதான் வந்து அசிமிலேஷன்ஸ். அடுத்தது எஜெக்ஷன். இப்ப வந்து ஃபுட்டை வந்து அதை டைஜஸ்ட் பண்ணிடுச்சு. டைஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா மறுபடியும் அதோட ஷேப் வந்து அதோட பழைய நிலைமைக்கு வந்து கொண்டுட்டு வந்துடும். கொண்டுட்டு வந்து அந்த ஃபுட்டை அப்படியே விட்டுட்டு பாடியோட ஷேப்பை வந்து மாத்திக்கிட்டு அது வந்து பழைய நிலைமைக்கு அது வர ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த அன்டைஜஸ்டட் பார்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா அப்படியே ரிமைனிங்கா வந்து அது வந்து அந்த இடத்துல வந்து வேஸ்ட் வந்து விட்டுட்டு போயிடுது. அதுதான் வந்து எஜெக்ஷன். சோ இப்ப இந்த மாதிரி 5 ஹெட்டிங்ஸ் நீங்க போட்டு அந்த ஹெட்டிங்ஸ் கீழே வந்து நீங்க பாயிண்ட்ஸ் வந்து எழுதணும். அதுக்கு முன்னாடி அமீபாவை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனே கொடுத்துக்கோங்க. அது வந்து ஷேப்லெஸ் அப்படின்னும் அதனுடைய பாடி வந்து சூடோபோடியா ஃபார்ம் பண்ணதும் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸையும் நீங்க வந்து அதுல எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறது பாரமீசியம். பாரமீசியம் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல லிவிங் ஆகக்கூடியது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். யூகேரியாட்டிக். யூகேரியாட்டிக் அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சப்போம் ப்ரோகேரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக். அதாவது எல்லா செல் ஆர்கனல்ஸும் வந்து வெல் டெவலப்டுல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து யூகேரியாட்டிக். நியூக்ளியஸ் எல்லாம் நல்லா வெல் டெவலப்டா இருக்கும்.
அதே மாதிரி இன்டர்செல்லுலார் டைஜஷன் ஆல்ரெடி நான் அமீபால சொன்னேன். பாடி உள்ள ஃபுட் வேக்யூல் உள்ள டைஜஷன் ஆகுறது தான் வந்து இன்ட்ராசெல்லுலார் டைஜஷன் ப்ராசஸ். சோ இதோட கிங்டம் பார்த்தோம் அப்படின்னா புரோட்டிஸ்டால ஜீனஸ் வந்து என்ன அப்படின்னா சீலியேட் புரோட்டோசோவா அப்படின்னா என்னன்னா அதனோட பாடியை சுத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஃபிளைங் மூமெண்ட்ஸ் மாதிரி ஒன்னு இருக்கு. இதுதான் வந்து சீலியா. இந்த சீலியாவுடைய அதனால இது வந்து சீலியேட் புரோட்டோசோவா. சோ இப்ப பாரமிச்சத்தினுடைய டைஜஷன் ப்ராசஸ் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு அவசியம் வந்து டயக்ராம் தேவை. முதல்ல டயக்ராம நல்லபடியா போட கத்துக்கோங்க. இப்போ பாரமிச்சம் பார்த்தோம் அப்படின்னா ஷூ ஷேப்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. அடுத்தது அது பாடி சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னா சீலியா இருக்கும். இந்த சீலியாவுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொன்னோம்னா சீலியா வந்து முதல்ல வந்து அதனுடைய மூவ்மெண்ட்டுக்கு வந்து லோகோமோஷன்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது. செகண்ட் வந்து என்னன்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து பிடிச்சி அதை வந்து இந்த ஃபுட் வேக்யூல்ஸ் உள்ள வந்து தள்ளக்கூடிய வேலையை பாக்குது. அப்போ ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபுல்லா ட்ராப் பண்ணி உள்ள வந்து கொண்டுட்டு வர வேலையை பாக்குறது சீலியா. மூணாவது ரீப்ரொடக்ஷன்ல யூஸ் ஆகும். சோ அப்ப இது வந்து சீலியாவுடைய வேலை. அடுத்தது இந்த விதை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சென்டர்ல வந்து லார்ஜ் நியூக்ளியஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இது வந்து லார்ஜ் நியூக்ளியஸ். இது வந்து கான்ட்ராக்டைல் வேக்யூல் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபுட் வேக்யூல் வந்து ஃபுட்டுனுடைய டைஜஷன் அப்ப வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது. ஆஃப்டர் டைஜஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து சிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபுட்டு வந்து வரும்போது டைஜஷன் வரும்போது மட்டும்தான் அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆனல் போர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆனல் போர் வந்து டைஜஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய வேஸ்ட் வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு பார்ட். இது வந்து ஆனல் போர். சோ அப்ப இந்த டைஜஷன் ப்ராசஸ் பத்தி இப்ப நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது சீலியா வந்து ஃபுட்டை வந்து பிடிக்கிறதுக்கு உதவுது. அந்த ஃபுட்டை வந்து பிடிச்சி இந்த ஓரல் க்ரோர் அப்படின்னு சொல்றோம். அதாவது வந்து மவுத் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு வாய் இருக்கிற மாதிரி தான் இந்த ஓரல் க்ரோ வழியா வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து உள்ள வர ஆரம்பிக்குது. இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து அடுத்து என்ன பார்ட் அப்படின்னு சொன்னோம்னா மவுத். இந்த மவுத் வழியா போய் இந்த கேலட் குள்ள வந்து போக ஆரம்பிக்குது. சோ இதுதான் வந்து அதனுடைய டைஜஷனுக்கு உள்ள ஃபுட் வந்து என்டர் ஆகக்கூடிய விதம். இந்த ஃபுட் வந்து எங்க போகும் அப்படின்னா அடுத்தது இந்த ஃபுட் வேக்யூல்ஸ் நீங்க எங்க வேணாலும் போட்டுக்கலாம். இங்கதான் போகணும்னு இல்லை, இங்க இது பக்கத்துல கூட நீங்க போட்டுக்கலாம். சோ இந்த ஃபுட் வேக்யூல்ஸ் உள்ள போகுது. ஃபுட் வேக்யூல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அது உள்ள வந்து டைஜஷன் என்சைம்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுது. அந்த டைஜஷன் என்சைம்ஸ்ல அந்த ஃபுட் வந்து டைஜஸ்டட் ஆகுது. டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னன்னா சிம்பிள் டிஃபியூஷன்ஸ் மெத்தட் மூலமா வந்து பாடியோட எல்லா பார்ட்டுகளையும் போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியா எழுது. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜெக்ஷன் சொன்னோம். இன்ஜெக்ஷன் வந்து இன்ஜெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்றது வந்து சீலியால வந்து இது பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஃபுட் வந்து உள்ள போகுது. அப்ப வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் கேலட்டுக்கு வர வரைக்கும் வந்து நீங்க இன்ஜெக்ஷன் போடுறோம். அடுத்தது வந்து அப்சார்ப்ஷன் சொல்றோம். அப்சார்ப்ஷன் வந்து கேலட்ல இருந்து எங்க போகுதுன்னா ஃபுட் வேக்யூல்ஸ் குள்ள போகுது. அடுத்தது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் டைஜஷன் சொல்றோம். செகண்ட் பார்ட் வந்து டைஜஷனுக்கு தான் வந்து ஃபுட் வேக்யூல்குள்ள போகுது. ஃபுட் வேக்யூல்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா என்சைம்ஸ் வந்து செக்ரீட்டட் பண்ணுது. என்சைம் செக்ரீட் பண்ணி ஃபுட் வந்து டைஜஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்சார்ப்ஷன். இப்போ அப்சார்ப்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சிம்பிள் டெஃபிஷியன்ஸ் மெத்தட்ல வந்து பாடியினுடைய இந்த செல் ஃபுல்லாவே வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து அப்சார்ப்ஷன். அடுத்தது வந்து அடுத்த பார்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இதுல வந்து முக்கியமான பார்ட் என்னன்னா இந்த வேக்யூல் வந்து ஆஃப்டர் டைஜஷனுக்கு அப்புறம் வந்து ஸ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து என்ன பண்ணுதுன்னா அப்சார்ப்ஷனுக்கு அப்புறம் அசிமிலேஷன் வந்து இதனுடைய பாடியினுடைய ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து அந்த எனர்ஜி வந்து அது யூஸ் பண்ணிக்குது. அதுதான் அசிமிலேஷன். அடுத்தது வந்து இந்த ஆனல் போர் வழியா அதனுடைய வேஸ்ட்டை வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா ரிலீஸ் பண்ணிடுது. இது வந்து எஜெக்ஷன். சோ இப்ப இந்த 5 பாயிண்ட்ஸும் எழுதி ஒவ்வொன்றுத்துக்கான இதை நம்ம வந்து எழுதுறோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.